சீஸ் வச்சு போண்டா செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிட்டு. அதாவது கடைங்களில் கலர் போடுவாங்க, நம்ம கலர் போடாமல் நேச்சுரலாக வச்சு செய்கிறோம். இதை நல்லா புசு புசுன்னு குட்டி குட்டியாக பன்னீர் எடுத்துக்கிட்டு மாவு உள்ள நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. திருவி கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்ல புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். கலர் போடாமல் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இது வந்து சீஸ் போண்டா. சீஸ் போண்டா பாருங்கள், சீஸ் போண்டா. இது தொட்டுக்கிறதுக்கு சாம்பார். இந்த சீஸ் போண்டாவுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா முறுமுறுன்னு இந்த மாதிரி கேஎஃப்சி மாதிரி இருக்குது பாருங்கள். வர்றதுக்கு வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நீ எடுத்துக்க, என் பேரன் பாருங்கள், சூப்பராக இருக்கா?